நாராயணாய நமக. யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ஹவபுஷ்டிமான் கேசவ புருஷோத்தமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 23வது திருநாமம் கேசவக அப்படின்றது திருநாமம். இதனுடைய பொருள் பார்த்தங்கன்னா, அழகிய கேசத்தை உடையவராம். யார்? நம்முடைய எம்பெருமான். சொல்லும் முறை கேசவாய நமக. இந்த கேசவாயனுடைய திருநாமத்திற்குரிய கதைகளும் நம் எம்பெருமானுடைய பெருமைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த திருகண்ணபுரம் சௌரிராஜ பெருமான்றது நம்ம போன கதையில் பார்த்துருக்குறோம். இந்த சௌரிராஜ பெருமானுடைய திருக்கோயிலை பற்றி யாரோ செவி வழியாக செய்தியாக இந்த வரலாறு சொல்லப்பட்டு வருகிறது இன்று வரை. என்னன்னு பார்த்தங்கன்னா, தஞ்சையை ஆண்ட சரபோஜி என்ற மன்னர் ஒரு நாள் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு நிறைய பூமாலையெல்லாம் கொடுத்து அனுப்புவாராம். அந்த யாருக்கு? சௌரிராஜ பெருமாளுக்கு. அந்த கோயிலுடைய அர்ச்சகர் மிகவும் மனம் மகிழ்ந்து இவற்றை இறைவனுக்கு டெய்லி சாத்துவாராம். ஆனால் இந்த அர்ச்சகரின் மகன் என்ன தெரியுமா செய்தான்? ஒரு நாள் மாலை சாயங்காலம் எல்லாம் சாமியெல்லாம் கொண்டதுக்கு பிறகு அந்த மாலைகளை எல்லாம் எடுத்து தன் மனைவிக்கு கொடுத்து விடுவாராம். கொடுத்து விட்டுட்டு அவள் என்ன செஞ்சுக்குவாளாம், அந்த கூந்தலில் நிறையா, இப்போ நிறையாவே நம்ம கோயிலே பார்த்தோங்கன்னா நிறைய நைட்டு மூடுறப்ப கொஞ்சம் மல்லிகை பூலாம் இருந்தால் அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப இவரு எடுத்துகிட்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்தோன்னா அவள் கொஞ்சம் கூந்தலில் போட்டுட்டு மீதி பூவை என்ன செஞ்சிருவாளாம், தன்னுடைய மெத்தையெல்லாம் ரோஜா பூலாம் வாசமாக இருக்கும்ன்ட்டு மெத்தை மேலே போட்டுருவாளாம். இந்த ஒரு நாள் இந்த செய்தியை ஒரு ஒற்றன் போய் பார்த்துட்டு அந்த மன்னர்கிட்ட போய் சொல்லிடுவாராம். மன்னா, இந்த மாதிரி நடக்குது, அர்ச்சகர் இப்படி செய்கிறாங்கன்னொன்னே சரிட்டு இவரை எப்படியாவது கையும் களவுமாக இந்த அர்ச்சகரையும் அவரது மகனையும் பிடிக்க வேண்டும் என்று எண்ணி மறுநாள் ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லாக பூமாலை கோயிலுக்கு அனுப்பி வைத்தாராம். யார்? சரபோஜி என்ற தஞ்சாவூர் மன்னர். இவரை அனுப்பிச்சி வச்ச உடனே அதை இவர் என்ன செஞ்சிட்டாங்க, மனோட ஒரே சந்தோஷம் அர்ச்சகருக்கும் அவர் மகனுக்கும். அதனால் இந்த சௌரிராஜ பெருமாளுக்கு ஃபுல்லாக பூ சாத்தி கோவிலுக்கு வந்த அடியார்கள் நிறைய பூமாலைகளோடு தரிசனம் தந்து பெருமாளையெல்லாம் சேவித்து ஆனந்த பரவசமெல்லாம் அடைஞ்சாங்களாம். ஆனால் அர்ச்சகரின் மகனும் ஒரு பூவை கூட வந்த பக்தர்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதனால தான் கோயிலில் வர பூவை இந்த கொஞ்சம் கட் பண்ணி வர சுமங்கலிக்கு கொடுப்பாங்க. இவர் யாருக்குமே கொடுக்காமல் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவாராம். இவர் மனைவிக்கு ரொம்ப மல்லிகைப்பூலாம் பிடிக்கும்னு தலையில் சூடிக்கிட்டு மாலைகளை மீதி இருக்கிற மாலையெல்லாம் மெத்தையில் இட்டுக்குவாராம். மெத்தையெல்லாம் படுக்கும்போது வாசமாக இருக்கட்டும்னு. இப்படியே இதை வேணுங்கன்னே இவர் கையுங்களமாக கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சரபோஜி மன்னர் இப்படி செய்தாராம். உடனே தஞ்சை அரண்மனையிலிருந்து 2 வீரர்கள் கோவிலுக்கு வரப்போகிறதாக, அரண்மனையிலேருந்து 2 வீரர்கள் கோயிலுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சகர்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லோரும் கோயில் முடித்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சொன்ன உடனே ஐயோ அர்ச்சகரும் அவருடைய மகனும் நினச்சாங்களாம், ஐயோ எல்லா பூவையும் சாமி வெறுமல்லாம் இருக்குது, எல்லா பூவையும் நம்ம எடுத்து கொடுத்துட்டோமேன்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சாஸ்திரப்படி இறைவனுடைய திருமேனியில் ஒரு மாலையாவது மீதி இருக்கணுமா. ஆனால் அரண்மனையிலேருந்து வரப்போகும் ராஜபுருஷர்கள் மாலைகள் எங்கே என்று கேட்பார்களே, மாலைகளை என்ன செய்தாய் என்று கேட்டால் நாம் என்ன செய்வது மகனே என்று அர்ச்சகர் மகனும் பேசி கொண்டிருந்தார்கள். உடனே கடகடன்னு வீட்டுக்கு போய் அவ்வளோ மாலையும் எடுத்துட்டு மல்லிகைப்பூலாம் தலையில் சூடிட்டு இருந்தாலாம். யார்? அர்ச்சகருடைய மகனுடைய மனைவி. உடனே அதை அந்த பூவையும் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அங்கே கோயிலில் பெருமாளுக்கு அந்த எடுத்துகிட்டு வந்த பூவை எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டாங்களாம். போட்டோடனே அதை பக்தியுடன் வாங்கிய சரின்ட்டு போட்டோம். இந்த 2 மன்னர்களும் வராங்களாம். யார்? ராஜபுருஷர்கள். தஞ்சை மாவட்டத்தில் அந்த எல்லாம் இந்த சாமி கும்பிட்டாங்களாம். சாமி கும்பிட்டோன்னே ஒரு மல்லிகைப்பூ மாலையை எடுத்து இந்த அரசர்களுக்கு கொடுக்குறாராம். யார்? அர்ச்சகர். கொடுத்த உடனே அமைச்சரே என்னான்னு கேட்டோன்னே, இந்த மாலையில் ஒரு நீண்ட முடி இருக்கிறது, இந்த நீண்ட முடி எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டாராம். இந்த அர்ச்சகரின் மகன் இவர்கள் யாரோ 2 வீரர்கள்
அதனால் இவர் சொன்னார், அரசரிடம் பிடித்து கொடுத்து இவருக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு 2 காவலாளிகளும் சொல்கிறாங்களாம். உடனே இந்த 2 காவலாளிகள் யார் தெரியுமா? சரபோஜி மன்னரும் அவருடைய மந்திரியும் தான். அதை அந்த காவலாளிகளுடைய வேஷத்தை கலைச்ச உடனே இவர்களை பார்த்துட்டு அர்ச்சகர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் இது இந்த முடி இந்த மல்லிகைப்பூவில் இருக்கிற முடி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ என்ன பெருமாளுக்கு என்ன கூந்தலாக இருக்குது என்று கேட்டாராம் மன்னர். ஆம் என்று பயத்தில் சொல்லிவிட்டாராம் அர்ச்சகர். ஆமாம், அவருக்கு கூந்தல் இருக்கிறது அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்குதா, பார்ப்போமா, இல்லை நாளையை பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த சரபோஜி மன்னரும் மந்திரியும் போய்விட்டார்களாம். இவனா இந்த அர்ச்சகரும் அர்ச்சகருடைய மகனும் ரொம்ப சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடி, அப்பா பெருமாளே, நான் தவறு செய்து விட்டேன், நாளைக்கு அரசர் வருவார், நீங்கள் தான் எப்படியாவது இதிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கதறி அழுதார்களாம் அர்ச்சகரும் அவனுடைய மகனும். உடனே இந்த எம்பெருமான் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய இவர்கள் என்னதான் இருந்தாலும் பூவுன்றதே நம்ம வாடி போகிற பூ வீட்டுக்கு தானே கொண்டு போகணுன்ட்டு நினச்சிட்டு அவங்க வேணும்னு செய்யலை. அது எல்லாருமே எல்லா கோயிலையும் செய்கிறது தான். உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரா, சரின்ட்டு இந்த பெருமாள் தன்னுடைய பக்தர்களுக்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக மறுநாள் கோயிலுக்கு இந்த சரபோஜியும் ஒரு மந்திரியும் வரப்போ எம்பெருமான் காட்சியளித்தாராம். அப்படி காட்சியளித்தார், அழகான கூந்தலுடன் காட்சியளித்தாராம். உடனே திருக்கண்ணபுரத்தில் அமாவாசை தோறும் நடைபெறும் புறப்பாட்டில் சௌரிராஜ பெருமான் கூந்தலை இன்று வரை நம்ம சேவிக்கலாமா. அதான் பார்த்துக்கங்க, ஒரு பக்தர்களுக்காக அந்த கூந்தலே இல்லாதவர் கூட கூந்தலோடு காட்சி தந்தாராம். அதனால் சூரனாக இருப்பவனுக்கு வடமொழியில் சௌரி என்று பெயர். சூரனாக விளங்குவதோடு மட்டுமின்றி அழகிய சௌரினா நம்ம இப்போ கூட நம்ம அதுக்கு பேர் எதுக்கு சௌரி முடின்னு வச்சுருக்குறோம், அது கூந்தல். அதனால தான் பாருங்கள், இந்த பேரெல்லாம் மருவி தான் வந்திருக்குது. கூந்தலோடு விளங்குவதால் சௌரிராஜன் என்ற திருநாமம் திருக்கண்ணபுரத்து பெருமாளுக்கு ஏற்பட்டதாம். இன்று வரை திருக்கண்ணபுரத்து எம்பெருமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் அழகான கேசத்துடன் விளங்கும் எம்பெருமானுக்கு கேசவன் என்று பெயரும் அழைக்கப்படுகிறார்கள். அதான் கேசவாய மாதவாய நமக ரிஷிகேசாய நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஸ்பீசியஸ் இருக்குதுமா. அதனால் கேசவன் என்றால் அழகிய கேசத்தை உடையவன் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் 23வது திருநாமமாகும். கேசவாய நமக என்று சொல்லி வந்தால் அடியார்கள் சௌரிராஜ பெருமானின் திருவருளுக்கு இலக்காவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் அதனால தான் இந்த 24 திருநாமத்தில் முதல்ல கேசவாய நமகன் தான் வரும். இந்த சௌரிராஜ பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர் என்று கருதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஓகேம்மா, பிடித்திருந்தால் லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், கமெண்ட் பண்ணும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. தயவுசெய்து அனைவரும் 5 நிமிடம் 6 நிமிடம் 7 நிமிடம் தான் ஒவ்வொரு வீடியோவும் ஆடியோவும். இதை தயவுசெய்து கேட்டு ஒவ்வொருடைய பெருமாளுடைய மகிமையும் கேளுங்கள். ஏனென்று சொல்கிறேன், எவ்வளவோ டைமை நம்ம ஒவ்வொரு நாளும் வீணாக்குறோம், செலவழிக்கிறோம். நான் உங்களால் பயன்பெற, நீங்கள் என்னால் பயன்பெறுங்கள். நாம் இருவரும் பெருமாளுடைய பாதத்தை அடைவதற்கு இதுவே சிறந்த வழி. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.